இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட் ட்ராவலர் எரர். ஸோ உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த மாதிரி யூ ஹவ் ஆட் ட்ராவலர் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நேரம் வந்து ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டில் எந்த போஸ்ட்டுக்கு இந்த ஆட் ட்ராவலர் எரர் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டோட லிங்க்குமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ட்ராவலர் எரர் பிரச்சனை வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் அல்லது வேர்ட்பிரஸில் நீங்கள் போட்ட ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் கூட அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஆட் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ திரும்ப வந்து ஆட்சன்ஸ் வந்து அந்த போஸ்ட்டை கிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து இல்லை, பட் ஆனால் ஆட் சர்விங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் வந்து ரிக்வஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் மெசேஜ் வந்து காட்டும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் ஒரு போஸ்ட் வந்து இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஆட் சர்விங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்துருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் மொத்தம் 57 ரிக்வஸ்ட் வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ்லேருந்து ஆட்சன்ஸ் கோடு மூலிமா அட்வர்டைஸிங்காக இந்த ஆட் ரிக்வஸ்ட் போகும்போது இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்து காட்டும். அண்ட் இதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ வந்து கிராவலர் வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த பேஜ் வந்து உங்கள் சைட்டில் இல்லை, ஆனால் ஆட் ரிக்வஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு, அதனால் இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆட் லிமிட்டான்னு கேட்டிங்கன்னா இது ஆட் லிமிட் வந்து கிடையாது, இது வந்து ஆட் கிராவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட பர்டிகுலராக எந்த போஸ்ட் வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். நான் இந்த போஸ்ட்டோட லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்டில் இந்த குறிப்பிட்ட போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து காட்டும். தி பேஜ் கேனாட் பி ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுது, புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அண்ட் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஃபிக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ உங்களுடைய சைட்டில் இந்த மாதிரி வந்து இஷ்யூ காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டோட யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அந்த யூஆர்எல் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். நான் இந்த பேஜோட யூஆர்எல் வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட டேஷ்போர்டுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பிளாக்கரில் எப்படி பண்ணுறதும் ப்ளஸ் வந்து வேர்ட்பிரஸில் எப்படி பண்ணுறதும் நான் சொல்லிடுறேன். ஸோ வேர்ட்பிரஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 301 ரீடைரக்ட் பிளகின். அண்ட் ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிளகினில் சர்ச் பண்ணிவிட்டு அண்ட் இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகினோட செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் வந்து இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த பிளகினோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எரராக இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து காட்டும். அண்ட் செட்டப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ மானிட்டர் தெர் ஆர் சம் ஆப்ஷன் யூ மே வாண்ட் டு எனபிள் தே கேன் சேஞ்ச் அட் எனி டைம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதான். கீப் எ லாக் ஆல் ரீடைரக்ட் அண்ட் 404. ஸோ இது எங்களோட ஸ்டோர் ஐபி. ஸோ இது தேவையில்லை. கண்டினியூ செட்டப், ஃபினிஷ் செட்டப், அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி வந்து நடக்கும். அண்ட் ஓகே, ஸோ ஃபினிஷ்டு இருந்துச்சு. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சோர்ஸ் யூஆர்எல் வந்து கேட்கும். சோர்ஸ் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து இதில் நம்ம வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய சைட் வந்து நான் இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Adsense அப்ரூவல் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் என்னுடைய சைட்டில் வந்து இருக்குது. பட் ஆனால் என்னுடைய பெருமாள் லிங்க் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறிடுச்சு. அண்ட் இது மாறினதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைட்டில் வந்து நான் அந்த பேஜ் பில்டர் வச்சு நான் கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி நான் யூஆர்எல் ஸ்ட்ரக்சரே நான் மாற்றுற மாதிரி சில பிளகின் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மாற்றி நான் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணியிருப்பீங்க, அதனால் அந்த பிரச்சனை வந்து வந்திருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ ஆட்சன்ஸ் அப்ரூவல் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த போஸ்ட்டோட யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு மாறி இருக்குது. ஸோ இப்போ அந்த போஸ்ட்டோட டைட்டில் மட்டும் ஒரு 3 சென்டென்ஸ் வந்து நான் டைப் பண்ணி இதில் நான் போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த போஸ்ட் வந்து ஆக்சுவல் போஸ்ட்டோட யூஆர்எல் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வந்து காட்டும், புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு மாறி இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஆட் கிராவலர் பிரச்சனை வந்துட்டாலே நீங்கள் அந்த போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா டெலீட் ஆகிருக்கும், புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவல் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து நான் வந்து
காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் யூஆர்எல் வந்து இதை வந்து போட்டுருங்க. ஸோ ரீடைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீடைரக்ட் தான், ஆட் ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டாவது கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதை நான் மறுபடியும் எடிட் வந்து போகிறேன். ஸோ எடிட் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் புரியுதுங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ டபுள் ஸ்லாஷ் வந்து இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ நான் ஆக்சன்ஸ்லேருந்து கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேனே, சிம்பிள் தான். ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 404 இந்த மாதிரி வந்து எரர் கிடச்சி பார்த்தீங்களா. இப்போ வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஆட் ரிக்வஸ்ட் வந்து உங்களுக்கு கிராவல் நடக்கும்போது இந்த போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த போஸ்ட் ஆக்சுவல் போஸ்ட்டோட யூஆர்எல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ அதனால் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் சரியாயிடும். ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து போகாது. ஒரு 2-3 டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கிராவலர் வந்து திரும்ப உங்களுக்கு ஆட் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது கரெக்டான போஸ்ட்டுக்கு இது வந்து ரீடைரக்ட் ஆகுது. இல்லை இதுக்கு ரிலேட்டடான ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா கூட, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை பற்றி போட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு டாப்பிக்லேயும் போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இதுவே வந்து பிளாக்கரில் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாக்கரோட செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 404 எரரை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அண்ட் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸோ ஓகே, நான் இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிடுறேன். ஸோ டார்கெட் யூஆர்எல் வந்து எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் யூஆர்எல் புரியுதுங்களா. ஸோ நீங்கள் ரீடைரக்ட் பண்ண போகிற பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட யூஆர்எல் வந்து இங்கே கொடுக்கணும் புரியுதுங்களா. ஆக்சுவலாக பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் HTML வரும். ஸோ இது நான் வந்து வேர்ட்ப்ரெஸ்னால அந்த யூஆர்எல் அப்படியே நான் இங்கே வந்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைட்டோட ஃபுல் யூஆர்எல் வந்து நீங்கள் போடக்கூடாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களோட சைட்டோட யூஆர்எலுக்கு அடுத்து வந்து ஸ்லாஷ் போட்டு வரும் பார்த்தீங்களா. ஸோ அதோட லிங்க் மட்டும் தான் இங்கே வந்து போடணும். ஸோ ஃப்ரம் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் புரியுதுங்களா. ஸோ கரெக்டான இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அண்ட் சாரி ஓகே, ஸோ இங்கே கொடுத்துட்டு ஸோ இதை வந்து பெர்மனன்ட் அப்படி ஸோ இதை பெர்மனன்ட் கொடுத்துட்டு இதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே சேவ் ஆயிடும். ஸோ இங்கே வந்து சேவ் ஆயிடுச்சு புரியுதுங்களா. ஸோ பிளாக்கரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டம் ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காட்டும் புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி எரராக இருக்கக்கூடிய அந்த பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு பேஜ் அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு போஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோல் வந்து போங்க. ஸோ சர்ச் கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டெலீட் பண்ண அந்த போஸ்ட்டோட யூஆர்எல் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த யூஆர்எல் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்ச் கன்சோல் போனீங்கன்னா அதில் வந்து ரிமூவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து நியூ ரிக்வஸ்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணுறது கொடுத்துட்டேன். ஜஸ்ட் வந்து நியூ ரிக்வஸ்ட் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் திஸ் யூஆர்எல் ஒன்லி அப்படின்னு போட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த யூஆர்எல் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டோட லிங்க் வந்து காட்டும் புரியுதுங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா https:// ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஃபுல் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ரிமூவ் திஸ் யூஆர்எல் ஒன்லி போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இதாயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று தான் வந்து கொடுத்தேன், ஜூன் 10, 2022 நேற்று நான் கொடுத்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீடைரக்ஷன் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோலில் போயிட்டு ரிமூவல் ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா 3-4 டேஸில் உங்களுக்கு வந்து சரியாயிடும் புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஆட் கிராவலர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி எந்த குறிப்பிட்ட போஸ்ட்டோட லிங்க் வந்து காட்டுது அப்படின்னு பாருங்கள். அதோடைய லிங்க் எடுத்து இப்போ நான் சொன்ன சொல்யூஷன் வந்து நீங்கள் வந்து அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போங்க. வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி எல்லா வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.